ஐயனார் துணை சரியில்லை. அடுத்த வரை பேசல நம்ம வானத்தை இருந்துட்டு பாண்டை கூட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. சந்தா தூங்காமல் இருக்காங்க. சந்தா தூங்கிட்டாங்கன்னு நினச்சிட்டு அவங்களுக்கு இவங்க பேசுகிற பாஷை புரியாதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம பாண்டிக்கிட்ட நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்லணும், உம்மா கூட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பக்கத்தில் அவங்க இருக்காங்க, அதை கூட பெருசாக நினைக்காம இப்படி பேசிகிட்ருக்கே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நான் பேசுகிற பாஷையும் அவங்களுக்கு புரியவும் புரியாது. நீ சொல்ல பாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி சரி ஒரே ஒரு உமா மட்டும் கூட அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே சந்தா இந்த பக்கம் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா நான் பேசினது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? எனக்கு தமிழ் நல்லாவே தெரியும், ஆனால் பேச தான் வராது, கொஞ்சம் கொஞ்சம் பேச வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வானத்துக்கே ரொம்பவே அவமானமாக போயிடுது. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு நம்ம சேரின் இருந்துட்டு நம்ம சந்தா கூட பேசினதை எல்லாத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் சந்தாவை பார்த்தது, பேசினது, அதுக்கு அடுத்ததாக கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டது, பீச்சுக்கு போனதுன்னு சொல்லிட்டு இப்படி எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றா யோசிச்சு பார்த்து ஒரு வழியாக சந்தாவை நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு முதல்ல சோழனும் நிலாவும் ஒன்று சேரணும். இப்போ சோழன் பேசுகிறதெல்லாம் பார்த்த உடனே கண்டிப்பாக அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.